வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, ஒரு கிரகம் நீச்சமடைந்தால் பயப்படாதீர்கள். கிரகம் வலுவிழந்தால் அந்த கிரகத்தினை எந்த யோகமாவது பலம் பெற செய்துவிடும். சிலர் நினைக்கலாம், கிரகம் நீச்சமடைந்து விட்டதே, இனி அவ்வளவுதான் என்று. ஆனால் பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம், அது மட்டுமல்ல சந்திரனும் நீச்சம், இன்னும் இருக்கிறது செவ்வாயும் நீச்சம். பாருங்கள், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் இவர்கள் மூவருமே நீச்சம் பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஜோதிடத்தில் மிக முக்கியமான கிரகங்கள் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் தான். இவர்கள் மூவருமே நீச்சம் என்றால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று ஒருவர் நினைக்க தோன்றும். கிரகங்கள் நீச்சமடைந்தாலும் அந்த கிரகங்களின் பலன்களை தருவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என தேடி அந்த வழியினை பயன்படுத்தி யோகங்களை செய்ய வேண்டியிருந்தால் ஜாதகருக்கு யோகங்களை செய்துவிடும் கிரகங்கள். அப்படித்தான் 3 கிரகங்கள் நீச்சமடைந்த ஒரு ஜாதகத்தினை இன்றைய ஆய்விற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அம்ரிடா பிரீடம் என்ற பெண்மணி பிரபல இந்திய எழுத்தாளர். ஆல் இந்தியா ரேடியோவில் பிரபலமாக இருந்தவர், சாகித்ய அகாடமி பரிசினை வென்றவர், பத்மபூஷன் அவார்டினையும் பெற்றவர், ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர். இவரது எழுத்துக்கள் பல மொழிகளில், குறிப்பாக உலக மொழிகளில் மாற்றம் செய்யப்பட்டு உலக புகழ் பெற்றவர். இவருடைய ஜாதகத்தை தான் இன்று பார்க்க இருக்கிறோம். இவர் பிறந்தது மிதுன லக்னம், கடகத்தில் குரு, செவ்வாய், புதன், சிம்மத்தில் சூரியன், சனி, கன்னியில் சுக்கிரன், விருச்சிகத்தில் ராகு, சந்திரன். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம். இவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடைந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைந்திருக்கிறார். மீண்டும் பாருங்கள், இந்த ஜாதகத்தினை பார்த்தவுடன் இந்த ஜாதகம் பலனற்ற ஜாதகம் என்று சொல்ல தோன்றும். ஆனால் 3 கிரகங்கள் நீச்சம் பெற்றும் இவர் உலக புகழினை பெற்ற ஜாதகர் என்றால் யாராலும் எளிதாக நம்பிவிட முடியாது. ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். வாருங்கள், இவருடைய ஜாதகத்தில் கிரகங்களின் விளையாட்டினை இப்பொழுது பார்க்கலாம். இவருக்கு கடகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இவர் பிறந்த மிதுன லக்னத்திற்கு குரு பாதகாதிபதி என்பதால் உச்சம் பெற்றதால் குருவினால் எந்த பலனும் இல்லை. ஆனால் வாருங்கள், ராகு லக்னத்தினை உதவியினை இப்பொழுது நாடுவோம். இவருக்கு ராகு விருச்சிகத்தில் இருக்கிறார். எனவே ராகு அமர்ந்த விருச்சிக லக்னத்திற்கு 9 குரு உச்ச பலம் பெற்றிருக்கிறார். அதாவது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒன்றான அம்ச யோகத்தினை குரு தருகிறார். ராகு அமர்ந்த விருச்சிக லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியான குரு அம்ச யோகம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பாகும். இந்த ஒத்த யோகம் மொத்த தோஷத்தினை அகற்றி இவரை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். இவருக்கு செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். இவருக்கு சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு நீச்ச கிரகம் மற்றொரு நீச்ச கிரகம் தொடர்பில் ஸ்ரீநந்தி யோகம் ஏற்பட்டால் அந்த அமைப்பானது ஜோதிடத்தில் மிக உயர்ந்த விபரீத ராஜயோகத்தினை கொடுத்துவிடும். அப்படித்தான் இவருக்கு நீச்சம் பெற்ற சந்திரன், செவ்வாய் இருவரும் ஒருவருக்கொருவர் ஸ்ரீ நந்தி யோகத்தினை கொடுப்பதால் யோகம் முழுமையானதாக இருக்கிறது, வலிமையானதாகவும் இருக்கிறது. அடுத்ததாக சுக்கிரன் கன்னியில் நீச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் நீச்சம் பெற்றால் நீச்சபங்கம் பெறுவதற்கு சுக்கிரன் என்ற வீட்டதிபதியானவர் சந்திரகேந்திரம் பெற வேண்டும். அதாவது சுக்கிரன் என்ற வீட்டதிபதியானவர் புதன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு கோணத்தில் புதன் இருக்கிறார். சுக்கிரனை ராகு பார்வையிடுகிறார். ராகு சந்திரனோடு இணைவில் இருக்கிறார். இவருக்கு ராகுவின் பார்வையாலும் யோகங்கள் நிறைந்த வீட்டில் புதன் இருந்ததாலும் சந்திரனுக்கு கோணத்தில் புதன் இருந்ததாலும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற நிலையை மாற்றி நீச்ச பங்கம் பெற்று விடுகிறார். இவருக்கு பிறந்த லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில், அதாவது பயண வீட்டில் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றதால் உலக நாடுகள் பலவற்றுக்கும் சென்று வரும் வாய்ப்பு இவருக்கு சுக்கிரனால் கிடைக்கப்பட்டது. சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் இந்த வாய்ப்பானது இவருக்கு கிடைத்திருக்காது. சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றதனால் உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டது. இவருடைய ஜாதகத்தில் நேரடியான வலிமையான யோகங்கள் எதுவும் இல்லை. ஆனால் ராகு லக்னத்தின் வழியாக குரு அம்சயோகம் பெறுகிறார். அம்சயோக குருவுடன் இருக்கும் செவ்வாய் சந்திரனோடு இணைந்து விபரீத நீச்ச பங்க ராஜயோகத்தினை தருகிறார். இவர்களோடு தொடர்பில் இருந்த புதன் ராகு சுக்கிரனை நீச்ச பங்கம் அடைய செய்தனர்.
இப்படித்தான் யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கே ஒளிந்திருக்கின்றன என தீவிரமான ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே யோகங்களின் முகங்களை ஒருவரால் அடையாளம் காண முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.